அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 11க்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சியால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. மகர ராசிக்காரருக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகிறது, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சுக்கிரன் என்றால் இன்பம். மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் இந்த சுக்கிரன் ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். இவருடைய சதா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுக்கிர பயிற்சி மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருக்காரு. சுக்கிரன் உங்கள் ராசியில் பயணம் செய்வதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும், முகத்தில் பொலிவு ஏற்படும். வாழ்க்கை துணை உங்கள் பரிசுகளால் திரறடிப்பீங்க. பொருளும் சேரும் நேரம் இது. தங்க நகைகள் வாங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. சுக்கிரனின் பயிற்சியால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் மனதார முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கதால அரசாங்க பொதுத்துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேரும். அரசியலின் நண்பர்களால் இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனின் நகர்வு சற்று பாதகமாக உள்ளதால் பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்யுங்கள். செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வியாழ தொழிலில் புதிய பரிமாணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உளவு நடவு வேலைகளில் உற்சாகமாக இறங்குவீங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். லாபம் பெருகி உங்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். சனி 2ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் தாமதமாகும். கட்டுமான வேலைகள் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. உற்சாகத்துடன் உங்களுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கேது 9ஆவது இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் தேதி மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்பட போகிறது. பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாக இருக்கு. அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புவீங்க. அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடனை மாறி விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரம் இது. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிக பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி மனதார ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நிறைய நன்மையான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு, குரு, சூரியன் நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கார். பகவதி அம்மனை வழிபட நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் வாரமாக இருக்குது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் அரசு வேலை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். செயல் லாபமாகும். பண வரவு அதிகரிக்கும்.
செவ்வாய்க்கிழமை விழிப்புணர்வு அவசியம். திருவோணம் ராகு சூரியனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். விருப்பங்கள் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றியாக கூடியதாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதன் வியாழனன்று உங்களுக்கு பெருமை பாதுகாப்பது அவசியமாக சொல்லப்படுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த வருவாய் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக ஒரு பொன்னான நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசி மண்டலத்தில் 10வது ராசியாக உள்ளது மகரம். செம்பரியாட்ட அடையாளமாக கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையுடனே இருக்கக்கூடியவர்கள். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் தங்களின் கருத்துக்களை கூறும்போது மிகவும் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கக்கூடியவர்கள். தன்னை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆதரிக்கும் மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வெகு காலம் ஆகும். மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தனக்காகாது என்று எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது மற்றும் தானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசிக்கார பெண்களை அடித்து கொள்ள ஆளே கிடையாது. நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்பொழுது தனது குடும்பத்திற்காக, தனக்கு வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. தனது துணை தன்னை விரும்புவராக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலாக இருப்பதால் இந்த முயற்சிகள் இவர்களுக்கு முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருபொழுதும் தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பு முதலில் இவர்கள் தனது சரியானவர்களாக இருப்பார்களா, அவர்களின் வார்த்தைகள் காப்பாற்றப்படுவார்களா, உண்மையானவர்களாக இருப்பார்களா என்பதை தனக்குள் ஆராய்ந்த பிறகுதான் முடிவு செய்வாங்க. தங்களின் துணை தேர்வு செய்வதில் மிகவும் கண்டிப்பாக இருப்பதனால் இவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்த பிறகு இவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரியங்களை, நடைமுறை விஷயங்கள் உள்ளிட்டவை ஆராய்ந்த பிறகுதான் அதில் இறங்கக்கூடியவர்கள். இந்த ராசி பூமிக்குரிய ராசி. இதனால் மற்ற பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம், கன்னி மற்றும் மற்ற மகர ராசிகளுடன் இவர்களின் பொருத்தம் சிறப்பாக இருக்கு. நேர் ராசிகளான கடகம், மீனம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுடன் இவர்களுக்கு இணக்கமான உறவு ஏற்படும். அதே சமயம் கடக ராசியானது மகரத்திற்கு நேர் எதிரான குணத்தை கொண்டதாக இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே உறவு காற்று மற்றும் நெருப்புக்கு இடையேயான உறவாக இருக்கும். கடகராசிகளுடன் இவர்களுக்கு உறவு ஏற்படாமல் அதை தக்க வைத்து கொள்ள முடியும். கடின முயற்சி செய்ய வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களின் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கு. மேசம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுடன் இவர்கள் தொடர்வது மிகவும் சவாலானதாக இருக்கும். மகர ராசிக்காரக பெண்கள் புதிதானவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படக்கூடியவர்கள். மற்ற ராசி பெண்களை நட்பு கொள்வது அவ்வளவு எளிதில் விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடன் பழக வேண்டுமானால் முதலில் இவர்களின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும். மகர ராசிக்கார பெண்களின் தன்னம்பிக்கையை பெற்றால்தான் அன்பை பெற முடியும். தனக்கு பாதுகாப்பான திருப்தியான விஷயங்களை ஒருவரிடம் உணரவில்லை என்றால் அவர்களுடன் கண்டிப்பாக பேசுவதை தவிர்த்து விடுவாங்க. தன் மீது நம்பிக்கை இருந்தால் கூட மற்றவர்கள் தனது வழியிலே குறுக்கே வந்தால் அந்த நம்பிக்கையை இழந்து விடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கையாகவே அனைத்தையும் தியாகம் செய்வதால் தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.